இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 39 சைஸ் கட்டிங் வீடியோ ஒருத்தவங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. கட்டிங் ஸ்டிச்சிங் கேட்டிருந்தாங்க. 39 சைஸ் வரல, 38 சைஸ் தான் இந்த பிளவுஸ். நம்ம இந்த 38 சைஸ் நம்ம இப்போ கட் பண்ணலாம். அதுக்கு எப்படி கட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அளவு பிளவுஸை இதே போல அங்க பாருங்க, பின் பக்கம் முதுகு பக்கம் இந்த மாதிரி கரெக்டா எடுத்து வச்சிடுங்க. வச்சுட்டு முதுகு பக்கம் இதே போல கரெக்டா எடுத்துட்டு ஒரு ஆம்போல்ல இப்படி டேப் வைங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஆம்போல் வரைக்கும் வைங்க. இது 20 இருக்கு, ஆம்போலுக்கு ஆம்போல் 20 இருக்கு. 20ன்னா இது 40 சைஸ் பிளவுஸ் தான். அதனால 1 இன்ச்சு தான் நீ உங்களுக்கு குறைவா கேட்குறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சைட்ல தைக்க ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணாலே போதும். அதனால நம்ம இந்த அளவை நான் உங்களுக்கு இது எப்படி கட் பண்ணலாம், எவ்வளவு சீக்கிரமா கட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் தெளிவாகவும் ஈஸியா எல்லாருக்கும் புரியணும்ல, அதுக்காக கேட்டவங்களுக்காகவும் வேற பாக்குறவங்க எல்லாத்துக்காக என்ன அந்த வீடியோ. இப்போ ஆம்புகோல் டு ஆம்புகோல் வைக்கும் போது 20 இருக்கு. அப்புறம் இந்த 20ல பாதி தான் எடுக்கணும். 20ல பாதி 10. இந்த பிளவுஸ் 40 சைஸ்னால 40ல 4 ஒரு பாதி 10. அந்த 10 தான் சுற்றளவு. ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு எடுக்கணும். தையலுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும்ல, அதுக்காக 2 இன்ச்சு எடுக்கணும். அப்போ 10 2 12 சுற்றளவு தான் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே எடுக்கணும் பிளவுஸுக்கு. கரபாகம் இருக்கு பாருங்க, அதுக்கு நான் சும்மா தான் இப்படி எடுத்து போடுவேன். எப்பவுமே நான் இப்ப சும்மா எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்க இருந்து அளப்பேன். இப்போ நம்ம இந்த அளவு பிளவுஸ்க்கும் அது போலதான் நம்ம பண்றோம். 10 அப்ப 10 கூட 2 சேர்த்தா 12. அந்த 12 எதுல வரும்னு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டாலும் நம்ம கொஞ்சம் துணியை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். போட்டுருங்க பாருங்க, 12 வருதா? 12 மார்க் பண்ணணும். இதே மாதிரி அடியிலேயே நம்ம 12ல மார்க் பண்ணிடலாம். அப்பதான் அந்த துணியை நேர் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த பக்கத்திலேயே நம்ம 12 எடுத்துக்கலாம். அதுவும் இந்த கரபாகத்துல இருந்தா வைக்கணும். இந்த இடத்துல 12 வரும் பத்தியா, இந்த இடத்துல 12 வரும். அந்த 12 இடத்துல மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, துணி அப்படியே இழுக்கணும். இழுத்து இந்த பக்கமா என்ன இருக்கு பாருங்க, நம்ம மார்க் பண்ணது இது ரெண்டையும் இப்படி சமமா கை வச்சு இப்படி பண்ணணும். பண்ணிட்டு நம்ம சென்டர்ல அளக்கல, அதனால சென்டர்ல ஒரு டைம் நம்ம அளந்து பார்க்கணும் டேப்பை வச்சு. இந்த கரபாகன்னா இருக்கா, இதுல வைங்க டேப்பா. 12 இருக்கா, கரெக்டா வந்துட்டு பார்த்தீங்களா? கரெக்டா வரலன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 12 வரது கரெக்ட் பண்ணி நீங்க போட்டுக்கணும். எனக்கு இது கரெக்டா வந்துருச்சு. இன்னமா எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது கைக்கு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சுற்றளவு 12 இன்ச்சு எடுத்தாச்சு. 10 + 2 12 எடுத்தாச்சு. இனி உயரம் எடுப்போம். அந்த பிளவுஸ்ல உயரம் முதுகு பக்கங்க பாருங்க, ஷோல்டர்ல இருந்துதான் முதுகு டாக்டருக்கு பாருங்க, அது வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும், அளவு பார்க்கணும். எல்லா பிளவுஸுக்குமே இது பொருந்தும். எந்த அளவா இருந்தாலும் இப்படிதான் பார்க்கணும். இங்க பாருங்க, தையல் இருக்கு. இந்த கரபாகம் வந்து மடங்கி இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், தையல்ல இருந்தே எடுப்போம். 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 3.5 இருக்கு, 13.5 இருக்குல்ல, நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 14 ஆட்டு எடுத்துக்கலாம். அப்ப இந்த பிளவுஸோட உயரம் 14 + 2 மடிச்சு தைக்கிறதுக்கு 14 2 16. அப்ப நம்ம உயரம் டேப்பை வைங்க, வச்சுட்டு உயரத்தை மார்க் பண்ணிடலாம். 16 அதுல ஒரு மார்க் பண்ணுங்க. அதே போல இந்த பக்கம் 16 மார்க் பண்ணிடுங்க. நீங்க ஸ்கேல் வச்சு இது ஒரு லைன் மாதிரி போட்டுடுங்க. நான் ஸ்கேல் வைக்கல, நான் எப்பவும் கட் பண்றவங்களுக்கு இது கரெக்டா வந்துடும். இதுல ஒரு விரலை வச்சு விடுங்க. இங்க பாருங்க, இதுல ஒரு விரலை வச்சுட்டு இப்படி மடிங்க. நீங்க மடிச்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு டைம் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மடிக்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மடிக்கும் போது சில நேரங்கள்ல தப்பு வரலாம். அதனால நம்ம எந்த அளவுமே ஒரு தடவைக்கு கூட ஒரு டைம் அளந்து பாக்குறதுனால தப்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா கரெக்டா 16.
அதே போல இந்த பக்கமும் இருக்கான்னு பாத்துக்கணும். 16 எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு வெள்ளை மார்க்கர் வச்சிருந்தேன். சரி, வெள்ளை மார்க்கரு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு பார்த்தேன். 1/4 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிருங்க. லாஸ்ட் வரைக்கும் போக வேண்டாம். அதே மாதிரி இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஷோல்டருக்கும், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தெரியுமா, அந்த இடத்துல நம்ம தைக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சு போகும் தெரியுமா, அதுக்கும் நம்ம இப்ப 2 லைன் இப்படி போட்டு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்படி போட்டு வச்சாச்சு. இனி நம்ம சீக்கிரமா கட் பண்ணிடலாம். அழுகு பக்கத்தை எடுத்து விடுங்க. இந்த லைன்ல தான் அழுகு பக்கம் இருக்கணும். அதே மாதிரி ஷோல்டர் பாருங்க, மடக்கி இப்படி நல்ல பக்கமாவே எடுத்து விடுங்க. இந்த ஷோல்டர் நம்ம 2 லைன் போட்டுக்கோம் தெரியுமா, அந்த லைன்ல தான் இருக்கணும். அதே டைம்ல இங்க பாருங்க, அழுக்கு வைக்கிற இடமும் இந்த லைன்ல இருக்கணும். ஒரு லைன்ல அழுக்கு வைக்கிறது இருக்கணும், இன்னொரு லைன்ல ஷோல்டர் இருக்கணும். அதுக்குன்னு ஷோல்டரை விரிச்செல்லாம் பிடிக்க கூடாது. நம்ம அப்படி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கையை எடுத்துடணும். அப்பதான் அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுங்க. பாருங்க, வச்சாச்சா. இதை நம்ம இந்த லைன்ல வச்சிருக்கோமா, இப்படிதான் வைக்கணும். அப்ப நம்ம இங்க இவ்வளவு இடம் தைக்கிறதுக்கு எப்படி போயிடும். அப்ப நம்ம உங்களுக்கு கரெக்டா இந்த அளவு தான் வரும். மார்க் பண்ணலாம். இதுல மடிச்சு தைச்சிருக்கா 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி, இதுல மடிச்சு தைச்சிருக்கா 1/4 இன்ச்சுக்கு மேல. இனி இதை அப்படியே நம்ம வளைவு கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கழுத்து வேலை வளைவு முடிஞ்சு. இனி ஷோல்டர்ல நம்ம கை ஜாயின் பண்ணிட்டு வருவாங்க தெரியுமா, அந்த ஜாயின் இதுல ஒண்ணு பார்த்தா தெரியும். அந்த ஜாயின்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணாதான் தைக்கும் போது இந்த இடத்துல வரும். இப்போ ஃப்ரண்ட் கழுத்து முடிஞ்சு ஷோல்டர்ல நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த ஜாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு விட்டாச்சு. இனி பட்டிக்கு ஜாயிண்ட் இந்த இடத்துல வருது பாருங்க. பட்டி ஜாயிண்ட மட்டும் மார்க் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த பிளவுஸை எடுத்துடலாம். இனி ஃபர்ஸ்ட் முன்கழுத்து வரைஞ்சாச்சு. இனி நம்ம பட்டிய மார்க் பண்ணிடலாம். பட்டி ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஃபர்ஸ்ட் அளப்போம். 11 இருக்கு. பட்டி ஜாயிண்ட தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இந்த ஜாயிண்ட் வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணேன். அதுதான் நமக்கு இதுல அளந்து பார்க்கும்போது 11 வந்திருக்கு. இந்த 11 நம்ம இந்த பக்கமும் வைக்கணும். 2 பக்கமுமே 11 தான். அப்புறம் இந்த ஷோல்டருக்கு பாருங்க, இதுக்கு சென்டர்ல டேப் வைக்கணும். 11 கூட 1.5 இன்ச்சு சேர்க்கணும். 11 கூட 1.5 சேர்த்தா 12.5. அதுதான் நம்ம இந்த இடத்துல வைக்கணும். வெள்ளை மார்க் வச்சிருந்தேன். மார்க்கர் வெள்ளையும் கொண்டு வந்தேன், உங்களுக்கு படிச்சுன்னு தெரியணும். அது எங்க போச்சுன்னு தெரியல. 2 மார்க்கர் வச்சிருந்தேன். பாருங்க, ஒண்ணுதான் கையில கிடைச்சிருக்கு. நம்ம படிச்சது சென்டர்ல டேப் வச்சிருக்கோம். இங்க பாருங்க, சென்டர்ல தான் டேப் வச்சுட்டு 12.5 மார்க் பண்ணிருக்கேன். இந்த 2 பக்கம் 11. அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, 3 சேர்த்து வளைவு கொடுத்துருக்கேன். அடுத்து முக்கியமான அளவு மெயின் டாட் எதுல இருக்குன்னு அதை அளக்கணும். அதை அப்படியே அளந்து பார்க்கும்போது நமக்கு 3 இன்ச்சு இருக்கு. இங்க ஒரு கரெக்டா 3 இன்ச்சு இருக்கு. நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 3.25. இங்க வருங்க, 3.25 மார்க் பண்ணிருங்க. இதுல அப்படியே இருக்கட்டும். நம்ம கட் பண்ணும்போது இதை நான் சொல்லி தருவேன். இனி நம்ம ஆம்ஹோல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு ஈஸியான ஒரு அளவு இருக்கு. நம்ம 2 இன்ச்சு தையல் மடிச்சு தைக்க விட்டுருப்போம். அதை மார்க் பண்ணிருங்க. அதை மார்க் பண்ணிட்டு இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, ஜாயிண்ட் வருதா, ஜாயிண்ட்ல இருந்து கை ஜாயிண்ட் வரைக்கும் இருக்க உள்ளதா நம்ம 2 இன்ச்சுல மார்க் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல இப்படி வைங்க, தெரியுதா? இது வச்சுட்டு இங்க வருங்க. அடுத்து இங்க பாருங்க, இந்த ஜாயிண்ட் கை ஜாயிண்ட் தெரியும். கீழே அடிப்பக்கத்தை இதுல வச்சிருக்கேன், ஜாயிண்ட் அங்க வச்சிருக்கேன். இந்த ஜாயிண்ட்டுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிடுங்க. இந்த ஜாயிண்ட் இருக்கும் 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணாதான் நம்ம தைக்கும் போது இந்த இடத்துக்கு வரும். இப்ப நம்ம இந்த துணியை எடுத்துட்டு இது எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்ப்போம். 5.5 வருது. 5.5 5.25 இருக்கு. நம்ம 5.25 வச்சுக்கலாம். அதுல இருக்க அளவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 5.25 இருக்கு. நான் 5.25 இந்த பக்கம் வைக்கலாம்.
வச்சுட்டு டேப்பை எடுக்காதுங்க. அப்படி நேரம் வச்சுட்டு அப்படியே 5:45 கிட்ட வாங்க. வந்துட்டு டேப்பை எடுக்காமலே இப்படி அந்த லைனுக்கு அப்படியே போயிருங்க. புதுசா வைக்கிறவங்க உங்களுக்கு எடுத்து போனா எடுத்து பண்ணுங்க. இது சீக்கிரம் வைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லி தரேன். இப்ப பாதியா மடக்கிட்டு டேப் எடுக்காதனாலதானே நம்ம உடனே பாதியா மடக்க முடியுது. அதுல டக் டக்குன்னு வேலை முடியும். இது இதெல்லாம் நம்ம ஒரு 10 நிமிஷத்துல கட் பண்ணணும். நம்ம சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் ஈஸியா கொடுக்கணும்ல, வளவலான்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இப்ப 2 மார்க் பண்ணி வச்சு ஸ்ட்ரைட் அந்த இதுல இருந்து 40 சைஸ் பாத்தீங்களா? அதனால இதுக்கு ஒரு 1.25 வச்சுக்கலாம். 1.5 வைக்கலாம், இல்லைன்னா 1.25 வைக்கலாம். நான் 1.25 தான் வச்சிருக்கேன். இனி இந்த 3 மார்க்கலாம் இங்க பாருங்க. இதுல நம்ம என்ன பண்ணுங்க, இவ்வளவுதான். இதுதான் நமக்கு ஆம்புகோல் வளைவு. இதுல இன்னும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கூட ஒரு வளைவு போட்டு விடுங்க. இது ஃப்ரண்ட் பக்கம் சுருக்க வராம இருக்கும். இது இவ்வளவுதான். இனி இதுல நம்ம சுற்றளவு 10 இன்ச்சு வந்துச்சுல, 40 சைஸ்னா 10 தானே, அந்த 10 மார்க் பண்ணிடுவோம். கொஞ்சம் பெருசா போட்டு வச்சுக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கட் பண்ணணும். எது கட் பண்ணாலும் ஒண்ணும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் இதை கட் பண்றேன். ஃப்ரண்ட் கழுத்தை தான் கட் பண்றேன். கட் பண்ணி நான் இதை எடுத்துறேன் தனியா. இது ஏன் தனியா நான் எடுக்கன்னா, இது ஆரி ஒர்க் பிளவுஸுக்குள்ள லைனிங் ஆங்க. ஒருத்தவங்க கேட்டதுனால சரி 39 சைஸ் கேட்டாங்க. நான் அது வரன்னு பார்த்தேன், வரல. இதுவும் 40 சைஸ் தான். இந்த சைஸ்ல போட்டுட்டு ஒரு 4 இன்ச்சு பிடிச்சி வச்சாலும் போதும், அப்படி அளவு எடுத்தாலும் போதும். இப்போ நம்ம கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி பட்டியை கட் பண்ணிடுவோம். பட்டியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 3.25 இந்த அளவு கட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா? இதையும் இப்படியே பிடிச்சி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கம் உள்ள துணி நம்ம டாட் பிடிக்கும் போது எடுக்கவே கூடாது. இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் தான் நீங்க மடக்கிட்டு கட் பண்ணி விட்டு வந்துருவேன். அதுக்கு இந்த பக்கம் உள்ள துணி தான் மடக்கணும். இந்த பக்கம் உள்ள துணி எடுக்கக்கூடாது. எடுக்காம இப்படிதான் டாட் பிடிக்கணும். நான் அதை ஆம்பூல் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒருக்கா காட்டி தரேன். இதை 2 இன்ச்சு நம்ம மடிக்க விட்டோம்ல, அதை 2 இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணி இப்படி தெரியறதுக்காக கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம தைக்கும் போது ஈஸியா இருக்கும். கட் பண்ணி விட்டாச்சு. நீங்க ஆம்பூல் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல பாருங்க, அந்த அளவு தான் கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல கட் பண்ணி வச்சு அடுத்து பாருங்க சுற்றளவு 10 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, 40 சைஸ்னா 10 தானே, அதை நான் கட் பண்ணி வச்சு அப்புறம் ஒரு துணியை தூக்கிட்டு இந்த 1/4 இன்ச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொஞ்சம் சுருக்கம் வரும் பார்த்தீங்கன்னா, அது வரவே வராது. நீங்க இத மறந்து விட்டுட்டீங்கன்னா, புதுசா தைக்கிறவங்க மறந்து விட்டீங்கன்னா அந்த இடத்துல சுருக்கம் வரும், பார்க்க நல்லாவே இருக்காது. அதனால நீங்க இத இவ்வளவுதானான்னு நினைக்காதுங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சு இது மடிப்பா இருக்கு, இதை ஓபன் பண்ணி விட்டுடலாம். இதுல நான் பின்கழுத்து மார்க் பண்ணி வரைஞ்சு மட்டும் காட்டுவேன். ஆனா நான் கட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க அந்த இடத்துல நீங்க கட் பண்ணா மட்டும் போதும், நீங்க பாக்குறவங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆரி ஒர்க்கு உள்ள பிளவுஸ் நம்ம கட் பண்ண முடியாது. ஷோல்டரு இந்த ஷோல்டர் 2 ஷோல்டர் ஒண்ணா வச்சிருங்க. பேக் கழுத்து கழுத்தாங்க, பேக் கழுத்து ஏற்கனவே நம்ம ஷோல்டர் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க ஷோல்டர் அளவு எல்லாமே பார்க்கவே வேண்டாம். ஷோல்டர் கிட்ட கொண்டு நீங்க இது மாதிரி வச்சுட்டீங்கன்னா போதும். வச்சுக்கிட்டு இந்த துணியை மட்டும் கீழே உள்ள அளவு நம்ம பாக்கெடுத்து அந்த அளவு மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த ஒரு கை வச்சு பிடிச்சிக்கிட்டா போதும். இந்த இடத்துல பிடிச்சா போதும். பிடிச்சிட்டு இதை இப்படியே வைங்க. இது கொஞ்சம் மணக்கான்னு தைச்சு வச்சிருக்காங்க. நம்ம அதை பார்க்க கூட நம்ம உயரத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இது மடிச்சு தைச்சிருக்கு. அப்ப 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிடலாம். பாருங்க, இவ்வளவுதான். மேல ஒருக்கா வரைஞ்சி உங்களுக்கு காட்டுவேன். நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட் கழுத்துக்கு வரைஞ்சிட்டு வந்துருக்கோம்ல, எப்படி ஸ்ட்ரைட்டா வந்துருக்கோம்ல, அதுலயே தான் வரணும். வந்துட்டு இது இந்த சைட்ல மட்டும் கொஞ்சம் விரிச்சு வெட்டுங்க. இது யாருமே சுருக்கி போட ஆசைப்படல. ஒரு 1/4 இன்ச்சு நீங்க அதிகமா விரிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு கஸ்டமரை பொறுத்து இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 2 இன்ச்சு இருக்கா, இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 2.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு கூட வச்சிருக்கேன் நான். நான் இதை இப்ப கட் பண்ண மாட்டேன், அதை அப்படியே விட்டுருக்கேன்.
ஏன்னா இதுல மட்டும் நான் கட் பண்ணி விட்டுறேன். இது ஷோல்டர் தெரியறதுக்காக இதுல லேசா கட் பண்ணி விட்டுறேன். அவ்வளவுதான். இது நான் ஆரி பண்ணும்போது அதுக்கு மேல வச்சு அப்படியே தைக்கணும். அதுக்காக தான், வேற ஒண்ணுக்காக இல்லைன்னா உங்களுக்கு வெட்டி காட்டியிருப்பேன். இனி இதை பட்டி மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். பட்டிக்கு அளவு எப்பவுமே இந்த சைட்ல தான் எடுக்கணும். இப்ப நமக்கு 4.75 இருக்கு, நீங்க ஒரு 5 வச்சுக்கிடுங்க. ஏன்னா நம்ம பட்டி நான் எப்பவுமே உங்களுக்கு ஈஸியா முதல்ல இப்படி மடிச்சு தைக்கிற மாதிரி தான் சொல்லி வந்துடுறேன். ஏன்னா இந்த மாதிரி தைக்கும் போது நான் சொல்ற மெத்தட்ல உங்களுக்கு தைக்கும் போது உங்களுக்கு தப்பே வராது. தைக்கிற போது இப்ப கட் பண்ணும்போது கரெக்டா நம்ம கட் பண்ணாதான் தைக்கும் போதும் நமக்கு கரெக்டா இருக்கும். அதனாலதான் நான் ஈஸி மெத்தட்ல கட் பண்ண சொல்லி தந்துட்டு அதே மாதிரிதான் ஈஸியா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கும் சொல்லி தருவேன். இப்ப 5.5 கூட வேணா வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மடிச்சுதான் தைக்க போறேன். 5.5 வச்சுக்கிடுங்க, 1/2 இன்ச்சு சேர்த்தே வச்சுடுங்க. 4.75 இருக்கு, உயரம் 5.5. ஃபர்ஸ்ட் இந்த துணியை எடுத்துருவோம். இதுல கட் பண்ணி மீதி துணி தான் இது. இப்படி வரும்போது உங்களுக்கு இந்த அளவு கரெக்டா இருக்கும். இதுல நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் 1 இன்ச்சு மட்டும் குறைச்சா போதும். இந்த அளவே வச்சுக்கோமே. இதுல இப்ப நீங்க 1 இன்ச்சு குறைக்கணும். நீங்க இல்லைன்னா இதுல அளவு எடுக்கணும். 12 வச்சோமா, 1 இன்ச்சு குறைச்ச எவ்வளவு வரும்? 11. அந்த 11 நீங்க நீளமா வச்சுக்கிடுங்க. பார்த்தீங்களா, நீளத்துக்கு ஒரு 11 வச்சுக்கிடுங்க. நம்ம இது எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம 2வது கட் பண்ணி தூரதான் போட போறோம். அதனால அதுல ஒரு தப்பு வராது. கட்டியை பொறுத்தளவு உங்களுக்கு தப்பு வராது, நீங்க பயப்படாதுங்க. இப்ப இந்த சைடு 5.5 வச்சாங்க தெரியுமா, அந்த 5.5 வைப்போம். பட்டினோட உயரம் 5.5, இந்த நீளம் 11. அத ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். 11 5.5 அது கூட போதும் தான். 5.5 தான், நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து தான் வச்சிருக்கோம். ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா வந்தா கூட பிரச்சனை இல்லை. 10 போன நம்ம கஷ்டம், துண்டு போட்டுட்டு அப்படியே நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம ஜாயிண்ட் போடாம தைக்கிறதுக்கு தான் பார்க்கணும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓ, இது நீளம் 11, நம்ம 12 இன்ச்சு சுற்றளவு எடுத்தோம்னா அதுலதான் நான் 1 இன்ச்சு குறைச்சிருக்கேன். இனி இந்த உயரம் 5.5, 5க்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இங்க ஒரு 3 இன்ச்சு வைங்க. இது மேக்சிமம் எல்லா பிளவுஸுக்கும் இந்த அளவு தான் பொருந்தும். 3 இன்ச்சுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க தொடங்கி இந்த மார்க் இப்படி வாங்க, வந்துட்டு கொஞ்சம் அப்படி போயிட்டு அப்படியே ஸ்லோவா நம்ம இடத்துக்கு போயிடணும். இந்த லாஸ்ட் எண்டுக்கு போயிடணும். இவ்வளவுதான், ஈஸி தான். இதை விடவும் ஈஸியான மெத்தடும் இருக்கு. ஒவ்வொன்றும் எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு எல்லா மெத்தட்லயுமே நான் உங்களுக்கு ஒன்னொன்னா போட்டு போட்டு காட்டுறேன். பட்டி கட் பண்ணி இதுவும் ஓபன் பண்ணிடலாம். 2 சைடுக்கும் உள்ள பட்டி இல்ல, அதனாலதான் ஓபன் பண்ணிடுறேன். நமக்கு தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் கொடுத்து வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு பார்த்த உடனே இது கண்டுபிடிக்க முடியும். ஃப்ரண்ட் பேக் அப்படியே தெரியும். நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு. இனி கைக்கு இவ்வளவு துணி தான் இருக்கு. கரபாகத்தை எடுத்துக்கிடுங்க. இப்படி பாதியா மடக்கிட்டு அத வருங்க. இப்ப நம்ம கை கட் பண்ண போறோம். இங்க பாருங்க, கரபாகம் 2யும் பாதியா மடக்கி வச்சுட்டு அத திரும்ப இன்னொரு மடக்கு இப்படி 4 மடக்கி வச்சிருங்க. இப்படி கரெக்டா 4 மடிச்சு இப்படி கையை வச்சு அப்படியே அமுத்தி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது லைனிங்னால நம்ம என்ன பண்ணோம், 1/4 இன்ச்சுக்கு கீழே விட்டா போதும், அதிகமா விடக்கூடாது. 1/4 இன்ச்சு ஒரு லைன் போட்டுருவேன். 1/4 இன்ச்சுக்கு நான் போட்டிருக்கேன். பாத்தீங்களா, நான் வெள்ளை சாக்பீஸ் எடுவேன். இது எடுத்து மார்க் எடுவேன். அது எங்க போச்சுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதுன்னா பாருங்க, உங்களுக்கு தெரியும். எப்படியும் இருக்கா, இது 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இனி அளவு பிளவுஸ்ல உள்ள கையை எடுத்து டக்குன்னு கட் பண்ணி விட்டுறலாம். அடிக்கை இருக்கு பாருங்க, அளவு பிளவுஸ்ல அடிக்கை இருக்கா, அது அப்படியே நம்ம லைன் போட்டதுக்கு மேலே இப்படி வைங்க. இது இப்படி ஸ்ட்ரைட்டா வைங்க. நம்ம 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன்ல அந்த கையை எப்படி வைங்க. வச்சுட்டு இந்த அடி கையில ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த சைட்ல நம்ம எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்க. அது தவிர டேப் வச்சு நீங்க 2 இன்ச்சு வேணும்னா 2 இன்ச்சு விடுங்க, 1.5 இன்ச்சு வேணும்னா 1.5 இன்ச்சு. நான் இதுல 2 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். இந்த கரெக்டான அளவை விட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சிருக்கேன். இனி இந்த பக்கம் பாருங்க,
இப்படியே வச்சுட்டு இங்க உள்ளது கரெக்டா இருக்கணும், அந்த இப்படியே தான் இருக்கணும். கை வச்சு நம்ம இப்படி ஒரு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஜாயிண்ட் ஒரு பாருங்க, இந்த ஜாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. மேல மார்க் பண்ணதான் கட் பண்ணி தைக்கும் போது இந்த இடத்துக்கு வரும். இப்போ நம்ம உயரம் மார்க் பண்ணியாச்சு, அடிக்கை மார்க் பண்ணியாச்சு. இது நமக்கு இந்த அளவு, நான் ரூபத்தில இந்த அளவு தான் நமக்கு தெரியணும். அது எந்த இடத்துல முடிவுன்னு இதை கை வச்சு அமைக்க கொடுத்துக்கிடுங்க. லூஸ் கொடுக்க கூடாது, அப்புறம் நமக்கு அளவு தப்பா வந்துடும். அதனால நம்ம இப்படி கரெக்டா வச்சுட்டு ஒரு கையை வச்சு இப்படி பிடிச்சுக்கிட்டு ஒரு கையை வச்சு இந்த பக்கம் உள்ள அளவு, இந்த பிளவுஸ் எந்த இடத்துல இருக்கு பாருங்க, அதை ஒட்டியே மார்க் பண்ணுங்க. அவங்க இது கரெக்டான அளவு தான் சொன்னாங்க, அதனால ஒட்டி மார்க் பண்ண போதும். இப்ப இந்த சைடு இது எவ்வளவு அளவு இருக்கோ இந்த அகலம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அப்ப நம்ம இப்படி மார்க் பண்றோம்னா இந்த அளவுக்குள்ள எல்லாமே வந்துடும். இதே மெத்தட்ல நீங்க மார்க் பண்ணி இப்ப இப்படி மார்க் பண்ணியாச்சு. அதே போல இங்க 2 இன்ச்சு விட்டுருக்கோம் அப்படிதானே, அதே 2 இன்ச்சுக்கு இங்கேயும் மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்படி இருக்கட்டும். இந்த லைன் பாருங்க, இந்த ஜாயிண்ட் அப்படியே வருதா, எங்க முடியுது, இதுல முடியுது. இதுக்கு முடியுதுன்னா நீங்க இதுல ஒரு 1/2 இன்ச்சுக்கோ 1/4 இன்ச்சுக்கோ மேல நீங்க தைக்கிற போது இப்படி மார்க் பண்ணணும். இப்ப நம்ம இதை ஒட்டி ஒரு மார்க் பண்ணிருக்கோம். அதே போல இந்த சுற்றளவு கண்டுபிடிக்கணும்ல, அப்போ இந்த ஜாயிண்ட் வர இடத்துக்கும் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம தைக்கிறத பொறுத்து மேல இப்படி மார்க் பண்ணிடுங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணியாச்சு, இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணியாச்சு. இங்க 2 இன்ச்சு தையல் கொடுத்துருக்கோம், இதை அப்படியே இங்க கிராஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இப்ப நம்ம பண்ணியாச்சா, இனி இந்த பிளவுஸ் எடுத்துடலாம். இதுல இவ்வளவுதான் மார்க் பண்ணியாச்சு. இனி இதுக்கு எப்படி வளைய கொடுக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இதுல இருந்து இப்படி வளைச்சு இந்த இது கொண்டு போனோம்ல, அதுக்கு ஒரு அளவு வேணும்ல. இப்போ 2 இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணிருங்க. 2 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா வாங்க. இதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கீழே போகணும். கீழே போய் நம்ம என்ன வச்சிருக்கோம் பாருங்க, ஜாயிண்ட் இதுக்குதான் போகணும். இந்த 2 இன்ச்சுல இருந்து இப்படி கீழே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரணும். இது கொஞ்சம் நீங்க ஒரே அப்படி வர வேண்டாம். இப்ப எப்படி வரையும் பார்த்தீங்களா, இப்படியே நீங்க வரைஞ்சிக்கிட்டு தெரியுதா உங்களுக்கு. இப்படி அழுத்தம் கொடுத்து வரைஞ்சாச்சு. இனி உள் வளைய கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க, இதுல ஒரு 1/2 இன்ச்சு போதும். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வைங்க. அதே போல இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வைங்க. 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு போல வச்சா இந்த சைடு 1 இன்ச்சு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுல ஒரு மார்க் போட்டிருக்கோம், இதுல ஒரு 1/2 இன்ச்சு வச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் டேப்பை வைங்க. இதுல டேப்பை வச்சு இந்த புள்ளி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மொத்தம் 7 இருக்கு. 7ல பாதி எத்தனை, 3. அந்த 3ல மார்க் பண்ணிருங்க. இந்த மார்க் புள்ளிக்கும் நம்ம இந்த சைடு வச்சிருந்த இந்த 1/2 இன்ச்சு புள்ளிக்கும் இந்த சைடு 1 இன்ச்சுல புள்ளி வச்சோம், அந்த ரெண்டுக்கும் பாதியில இப்படி ஒரு மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ணிட்டு இந்த லைன் என்ன தெரியுதுல்ல, இதுல ஒரு 1/2 இன்ச்சு வைக்கலாம், 3/4 இன்ச்சு வைக்கலாம். நான் இதுல 1/2 இன்ச்சு தான் வைக்கேன். 1/2 இன்ச்சுல இப்படி மார்க் பண்ணிருங்க. இன்னும் மார்க் பண்ணிச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருந்து இங்கதான் வரணும். வந்துட்டீங்களா, அப்புறம் இங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு வரணும். இவ்வளவுதான். இனி நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். எப்படி நான் கட் பண்ணேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் இப்படி இங்க நம்ம வச்சிருக்கோம்ல, இப்படி நம்ம அளவு பிளவுஸை வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது நமக்கும் ஈஸியா இருக்கும், கஸ்டமருக்கும் கரெக்டா இருக்கும். நம்ம அளவு எடுத்துட்டு ஒரு சில மறந்துடும் பார்த்தீங்களா. கட் பண்ணி வச்சு இந்த சென்டரை கட் பண்ணி விடணும். இன்னும் ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் கட் பண்ணி விடணும். இனி அப்படியே இந்த துணியை இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு நம் வளைவுக்காக வரைஞ்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, உள்வளைவு. என்ன இதுக்கு பேர் உள்வளைவு. இது அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படி நம்ம மடக்கி சின்னதா ஒரு சிசர் கட் கொடுத்துட்டோம்னா இது நமக்கு ஃப்ரண்ட் கரெக்டா தெரியும். அதுக்காக இப்படிதான் நம்ம பிளவுஸ் கை கட் பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவைனாலும் சரி, இதுல தெரியாததுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் போடுறேன். நான் இப்போ கட் பண்றதுல ஏதாவது சந்தேகம் டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த டைம் இதே வீடியோ திரும்ப போட்டு உங்களுக்கு எது டவுட்டோ அதை நான் கிளியர் பண்ணிடுவேன். வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.